இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சுட சுட சூப்பரான வெஜ் பிரியாணி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்குமே நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துக்கலாம். அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 3 விசில் போதும். 10 நிமிஷத்துல நம்ம வேலையை வந்து முடிச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறது அப்படிங்கிறது என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் அப்படி இல்லைனா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இதில் 1 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி நிறைய புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையுமே 5 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு ரெண்டையுமே நல்லா இடித்து எடுத்திருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா பேஸ்ட்டாகவே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் இதில் நீங்கள் எது வேணாலும் இது கூட எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்து பண்ணிக்கலாம். சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே எண்ணெயில் ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 2 தக்காளி பழம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கும் போது அந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதே சமயம் சேர்த்த உப்பு வெஜிடபிள்ஸ்லேயுமே நல்லா பிடிச்சி நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் பிரியாணி மசாலா தான் கரம் மசாலான்னு சொன்னேன், அதையே நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தண்ணியை இந்த டைமில் நம்ம சேர்த்துடலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி கொதிக்கிற டைமில் நம்ம அரிசியை ஆல்ரெடி ஊற வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை வந்து உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம அப்படியே குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா கம வாசனையோட சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி. வீடே மணக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணியிருக்கனால குட்டீஸ் சாப்பிடும்போது அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே இதில் கிடச்சிரும். ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா குழந்தைங்க டிஃபன் பாக்ஸை காலி பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். இதில் ஸ்வீட் கார்ன் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இன்னுமே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்குறக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். இதோட நான் இன்றைக்கி கொஞ்சமாக தயிர் வெங்காயம் பாயில்டு எக் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய குக்கிங் அண்ட் பிளாக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு தடவை சேனலை உள்ள விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.